அனைவருக்கும் வணக்கம். பகுதி ஆ, இலக்கியம். திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடர் நிரப்புதல். 25 அதிகாரங்கள். ஓகேவா? இந்த 25 அதிகாரங்களும் நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். 133 அதிகாரங்களையும் படிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. திருக்குறள் நம்ம வாழ்வாதாரத்துக்கு அவசியம் படிக்கக்கூடியதாக தான் இருக்கும். புரிஞ்சு படித்தா திருக்குறள் ரொம்ப ரொம்ப எளிதாக தான் இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம அன்புடைமை பார்க்கலாம். இல்லறவியல். சரியா? இல்லறவியலில் மொத்தம் 20 அதிகாரங்கள் இருக்குது. சரியா? அதில் அன்புடைமையும் அதில் ஒன்று. நம்ம இப்போ அன்புடைமையை தான் பார்க்க போகிறோம். சரியா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் பொன்கணீர் பூசல் தரும். அப்படின்னா என்ன? அன்பை அடைச்சி வச்சிருக்கும் தாழ்பால், அன்பை தாழ்பால் போட்டு சாத்தி வைக்க முடியுமா? ஓகேவா? அன்புடையவர் சிந்தும் கண்ணீரில் அவர்தம் அன்பு புலப்படும். நீங்கள் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருக்கீங்கன்னா அதை உங்களால் வெளிக்காட்டிக்காமல் இருக்கவே முடியாது. ஓகேவா? நீங்கள் அன்பு வச்சுருக்காங்கன்ற இதை நீங்கள் சொல்லணும் இல்லை, உங்கள் உடல் மொழியில் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தானே? அதுதான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். ஆர்வலர்னா அன்புடையவர்னு அர்த்தம். புன்கணீர்னா துன்பத்தை வெளிப்படுத்தும் கண்ணீர். துன்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய கண்ணீர் தான் கண்ணீர்னு சொல்கிறாங்க. பூசல்னா அன்பின் வெளிப்பாடு. சரியா? அன்பினுடைய வெளிப்பாடு தான் பூசல்னு சொல்கிறாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. ஓகேவா? அன்பிலார், அன்பில்லாதவர், எல்லாம் எல்லா பொருளும் தமக்குரியது. சரியா? அன்பிலார் என்ன பண்ணுவாங்க? எல்லா பொருளும் எந்த தான், நான் யாருக்கும் எதுவும் தரமாட்டேன் அப்படின்றவர். அன்புடையவர் என்பும் உரியர் பிறர்க்கு. என்புனா உடல், நானே பிறருக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ சின்ன வயசுலாம் நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு பழக்கம் இருந்திருக்கும். எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது, அப்பவும் சில மாறுபாடுகள் இருந்திருக்கும். சின்ன வயசுலாம் ஒரு பொருள்னா அது என் பொருள், நான் தரமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். முக்கால்வாசி பேர் நம்ம சொல்லியிருப்போம். இப்போவும் அப்படி தான் சில பேர் அப்படி தான் இருக்காங்க. சில டைம் நம்மளே அறியாமல் நம்மளும் அந்த தவறுகளை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? அந்த புரிதல் இங்கே இருக்க மாட்டேங்குது. அதுவும் இப்போ வர 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 அது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சரியா? அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இல்லை நமக்கு அது புரியணும். சில பேர் புரிதல் இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அந்த நேரத்தில் நமக்கு அது தப்புன்னு தெரியலன்னா தெரிய மாட்டேங்குது. சரியா? அதுக்கு தான் நம்ம படிக்கணுங்கிறது. சரியா? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பு இல்லாதவங்க தான் எல்லாமே எனக்குன்னு சொல்லுவாங்க. அன்புடையவர் என்ன பண்ணுவாங்க? தானே பிறருக்கு அப்படின்ற எண்ணத்தோடு தான் இருப்பாங்க அப்படின்னு இந்த திருக்குறள் சொல்லுது. எல்லாம்னா எல்லா பொருளும், என்பும்னா உடல், உரியர்னா உரித்தாக கொடுப்பர். சரியா? அன்பில்லாதவர் எல்லா பொருளையும் தமக்காக என நினைப்பர், ஆனால் அன்புடையவர்கள் தங்கள் உடம்பையும் பிறருக்காக கொடுப்பார். சரியா? 73 பாருங்க. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிருக்கு என்போடு இழைந்த தொடர்பு. என்ன சொல்றாரு? அன்போடு இயைந்த வழக்கென்ப, அன்போடு இணைந்து வாழனா பயன். அன்போடு வாழ்றதுக்கான பயன் ஆருயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு, வாழ்க்கை. அன்போடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா? அது எப்படிப்பட்டதுன்னா, இந்த உடலோடு இந்த உயிர் பொருந்தி இருக்கு பார்த்தியா? உடல்லேருந்து உயிர் போனால் என்ன ஆகிடும்? நம்ம உயிரில்லாத ஜடம், உயிரில்லாத பிணமாக தான் ஆகணும், சடலமாக தான் ஆகணும் இல்லையா? நம்ம உடல் எப்படி நம்ம உயிரோடு பொருந்தி இருக்கோ அந்த மாதிரி அன்போடு நம்ம வாழ்க்கை இணைந்து தான் இருக்கணும்.
ஒன்று போனால் உயிர் இல்லைன்னா நம்ம என்னன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அன்பு இல்லாத போதும் ஓகேவா, நம்ம உடலோடு எப்படி நம்ம உயிர் இணைந்திருக்கோ நம்ம அன்போடு நம்ம வாழ்க்கை இணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன்ற அந்த பொருள் அது வருது வழக்கு. சரியா, என்புனா உடல், இயைந்தனா பொருந்திய அப்படின்னு. பொருந்ததுக்கரிய உயிர் உடலோடு இணைந்திருப்பது போல அன்போடு இயைந்த வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை. 74வது பாருங்க. அன்பீனும் ஆர்வமுடைமை அதியீனும் நட்பென்னும் நாடா சிறப்பு. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அன்பு ஈனும்னா தரும், அன்பு தரும், ஆர்வமுடைமை விருப்பமுடைமை, அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு விருப்பம், அது ஈனும் நட்பென்னும் நாடா சிறப்பு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு அன்பினால் ஒருத்தர் மேலே நீ அன்பு காட்டுற, பரிவு காட்டுறன்னு வச்சுக்கேன், அது உனக்கு தரும். என்னவா தரும்? நட்பென்னும் நாடா சிறப்பு. நீ கேட்காமலே தரும். இப்போ நீ போகிற ஒருத்தர் கூட நீ அவர் எதிர்பார்க்காத நீ சில விஷயங்களை அவருக்கு செய்கிற, நீ மனசார நினைக்கிற, சரியா, நல்லது நினைக்கிறன்னும் போது அவருடைய நட்பு உனக்கு கிடைக்குது நீ நாடாமலே. ஓகேவா, நம்ம நட்பை நம்ம நட்பாக்கிக்கணும்னு சொல்லி நம்ம எதையும் செய்ய போகிறதில்ல. ஆனால் அவருக்கு நம்ம கொடுக்குற அன்பில் அவராக வந்து நட்பென்னும் சிறப்பாக அவராக நமக்கு தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பீனும் ஆர்வமுடைமை அதீனும் நட்பென்னும் நாடா சிறப்பு அப்படிங்கிறார். ஈனும்னா கொடுக்கும், சரியா, ஆர்வம்னா விருப்பம், நட்பென்னும்னா நட்பு எனப்படும், நாடானா தேடி பெற முடியாதது. ஓகேவா, நாடாத சிறப்பு, தேடி பெற முடியாத சிறப்புக்குரிய ஒரு நட்பு முன்னை தேடி வரும். எப்போ? நீ அன்பை கொடுக்கும்போது. சரியா, அதை தான் சொல்கிறார். அன்பு பிறரின் மேல் விருப்பம் கொள்ளச் செய்யும், அவர்கள் நலனில் அக்கறை கொள்ளச் செய்யும். அத்தகைய அன்பு நாம் தேடி செல்லாமலேயே நட்பாக மலர்ந்து சிறப்பை தரும். சரியா, 75 பாருங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. என்ன சொல்கிறாரு? அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப, அன்போடு நீ வாழ்கிற வாழ்க்கை இருக்குது தெரியுமா, அது இந்த வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த பூமியிலேயே இன்பத்தை அடையும் சிறப்பான பெருமை வந்து எதுவுமே கிடையாது. அன்போடு நீ வாழ்ந்தனா இந்த பூமியில் கிடைக்கிற சிறப்பு நீ அடைஞ்சிருவ அப்படின்றார். இந்த பூமியில் இன்பமாக வாழும் சிறப்பை பெற்றவர் யாருன்னா, இன்பமாக வாழ்கிறவர் யாருன்னா அன்போடு வாழ்கிறவர் தான் அப்படிங்கிறாங்க. வாழும் சிறப்பை பெற்றவர் யானில் அன்போடு கலந்த வாழ்க்கையை வாழ்பவனே. சிறப்பை அடைந்தவன் யாருப்பா இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்டால், அன்போடு அன்போடு கலந்த வாழ்க்கையை வாழ்பவன் சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிறான் அப்படின்றார். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. சரியா, எய்தும்னா அடையும்னு அர்த்தம். 76வது திருக்குறள். அறத்திற்கே அன்புசார் பென்பர் அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. ஓகேவா, அறத்திற்கு மட்டும்தான் அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க சில அறியாதவர்கள். சரியா, அறியார் மரத்திற்கும் அக்தே துணைனா அறத்திற்கு மட்டும்தான் அன்பு துணையாக இருக்குது அப்படின்லாம் இல்லை. சரியா, அப்படி சொல்கிறாங்க சில அறியாதவர்கள். மரத்திற்கும் அக்தே துணை என்ன சொல்கிறாங்க? அறத்தினருக்கு மட்டுமே அன்பு துணையாக இருக்கும்னு கிடையாது. மரம்னா என்ன? வீரத்துக்கும் அதுதான், வீரத்துக்கு பின்னால் இருக்கிறதும் அன்பு தான். இப்போது உன் ஃப்ரெண்ட்ஸை அடிச்சிட்டாங்க, உன் தம்பி அடிச்சிட்டாங்க, ஓகேவா, அந்த மாதிரி ஏதாவது நம்மளை சார்ந்தவங்கள யாராவது ஒருத்தர் துன்புறுத்திட்டாங்கன்னு வரும்போது நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா? போய் சண்டை போடுவோம், இல்லை அடிப்போம். ஓகேவா, இந்த மாதிரி நடக்குது இல்லையா? அந்த வீரத்துக்கு பின்னாடி இருக்கிறது எது? அன்பு தான். இப்போ நம்ம இராணுவ வீரர்கள்லாம் எல்லைகளில் போய் நிற்கிறது எதால்? நம்ம நாட்டின் மீது கொண்ட அன்பின் காரணமாக தான் வீரமாக போய் நிற்கிறாங்க, உயிர் போனாலும் பிரச்சனை இல்லைன்னு இல்லையா? அறத்தின் செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருக்கிறது என்பது அறியாதவர்கள் கூறுகிறார்கள். ஓகேவா, மரத்திற்கும் அக்தே துணை.
மரம்னா நான் வீரம், வீரத்துக்கு எதுதான் துணை? அன்பு தான் துணை, அன்பு தான் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறார். சரியா? அன்பு அறத்திற்கு மட்டுமே துணை என்று அறியாதவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் தீமையை எதிர்க்க துடிக்கும் வீரத்திற்கும் அதுவே துணை என்கிறார் வள்ளுவர். சரியா? என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். ஓகேவா? எவ்வளோ ஒரு இதுவாக சொல்லியிருக்கார் பாருங்க. என்பில் அதனை, எலும்பில்லாத உயிரினம். எலும்பில்லாத உயிரினம் எது? எறும்பு. என்பில் அதனை வெயில் போல காயுமே, எறும்பு இல்லாத உயிரை வெயில் எப்படி சுட்டு எரிக்குமோ அதே மாதிரி அன்பில் அதனை அறம் சுட்டு எரிக்கும். எலும்பில்லாத ஒரு உயிரினத்தை வெயில் எப்படி சுட்டு எரிக்குமோ அதே மாதிரி அன்பில்லாதவனை அறம் சுட்டு எரிக்கும் அப்படிங்கிறார். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அன்பில் அதனைனா அன்பில்லாத உயிர்கள், என்பில் அதனைனா எலும்பில்லாத உயிரினம். சரியா? எலும்பில்லாத புழுக்களின் உடலை வெயில் வாட்டி வதைக்கும், அதுபோல அன்பில்லாத உயிர்களை அறக்கடவுள் வருத்துவான். சரியா? அடுத்து பாருங்க. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. என்ன சொல்றாரு பாருங்க. அன்பகத்தில்லா, அகம்னா என்ன? நம்ம நெஞ்சம். ஓகேவா? மனது. அன்பு நம்ம மனதில் இல்லாத உயிர் வாழ்றது என்பது எப்படிப்பட்டது? வன்பார்க்கன். வன்பார்க்கன்னா என்ன? கொடிய பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய மரம். அந்த மரம் வற்றல், பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய வற்றல் காய்ந்து போன மரம் தழைப்பது போன்றதுன்றாங்க. அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கை எப்படிப்பட்டதான்? வறண்ட பாலை நிலத்தை காய்ந்து போயிருக்கிற ஒரு மரம் தழைப்பது போன்றது. என்ன ஆகும்? தழைக்குமா? அது மரம் தழைக்குமா? ஆகாதில்ல. அன்பில்லாத ஒரு உயிர் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, வன்பார்க்கல் வற்றல் மரம் தளிர்த்தற்று. காஞ்சி போன மரம் தழைந்து வளர்வது அப்படின்னு சொல்கிறது வளராது இல்லையா? வறண்ட பாலை நிலத்தில் தண்ணீர் இல்லாமையால் காய்ந்து போன மரம் தளிர்ப்பதில்லை. அதுபோல அன்பென்னும் ஈரம் இல்லாதவனிடம் வாழ்க்கை செழிப்பதில்லைங்கிறார். சரியா? வன்பார்க்கல் வற்றல் மரம் தளிர்த்தற்று. கொடிய பாலை நிலத்தில் காய்ந்து போன மரம் தழைக்காது. அதே மாதிரி தான் அன்பில்லாத உயிர் வாழ்க்கை. அந்த மாதிரி வளர்ச்சி இருக்காது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வரலாம். சரியா? வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. கொடிய பாலை நிலத்தில் காய்ந்து போன மரம் தளிர்க்காது இல்லையா? அதே மாதிரி அன்பு அகத்தில் இல்லாதவனுடைய உயிர் வாழ்க்கையும் செழிக்காது, வளராது அப்படின்றது. நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. 79வது ரொம்ப அழகான குறள். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கைக்கு அகத்துறுப்பென்னும் அன்பில் அவருக்கு. என்ன சொல்றாரு? புறத்துறுப்பெல்லாம், வெளியில் நம்ம கை கால் இதெல்லாம் என்ன செய்யும்? இதை வச்சு என்ன பண்ணுறது? யாக்கைக்கு அகத்துறுப்பென்னும் அன்பில் அவருக்கு. அன்புன்ற உள்ளுறுப்பு இல்லாத ஒருத்தனுக்கு கை கால் விரல்கள் இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறாரு. அன்பு தான் முக்கியம். சரியா? புறத்துறுப்புனா வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகள், கை கால்லாம் எல்லாமே. எவன் செய்யும், என்ன செய்யும்? எவன்னா என்ன செய்யும்? யாக்கை உடல். அகத்துறுப்பு என்னும் அன்பில் அவருக்கு. அகத்துறுப்புனா உள்ளுறுப்பு, அன்பு அது இல்லாதவருக்கு புறத்துறுப்புலாம் என்ன செய்யுண்டா அப்படிங்கிறார். அன்பே உடலின் உள்ளுறுப்பு ஆகும். அத்தகைய அன்பில்லாதவனுக்கு வெளியில் காணப்படும் பிற உறுப்புகளால் என்ன பயன்? அன்பில்லாமல் அந்த கை கால உடல் எதாலையும் பயனே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரியா? அன்புடைமையோட கடைசி திருக்குறள் 80வது திருக்குறள். அன்பின் வழியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. என்ன சொல்றாரு இதுல? அன்பின் வழியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது தான், அன்பு வழிபட்டது தான் உயிர்நிலை. அன்பு இருக்கிறவன் தான் உயிர் இருக்கிறவனே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார்.
அன்போடு இருந்தால் தான் உயிர் உள்ள மனுஷன். ஓகேவா? அக்திலாருக்கு அந்த அன்பு இல்லாதவன் என்ன சொல்லுவாங்க, என்பதோல் போர்த்த உடம்பு, அவன் உடம்புல உசிரியே கிடையாது, வெறும் எலும்பு கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறார். யார்? திருவள்ளுவர் சொல்கிறார். சரியா? அன்பு உள்ள உடம்பே உயிருள்ள உடம்பாகும். அன்பு இல்லையெனில் அது எலும்பு கூட்டை தோலால் போர்த்தி உள்ள உயிரற்ற கூடாகும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி சொல்லின்னு வந்துடுவோமா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், புன்களிர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு, என்போடு இயைந்த தொடர்பு. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நட்பென்னும் நாடா சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து, இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அறத்திற்கே அன்புசார் பென்பர் அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கன், வற்றல் மரம் தளிர்த்தற்று. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கைக்கு, அகத்துறுப்பென்னும் அன்பில்லவர்க்கு. அன்பின் வழியது உயர்நிலை, அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. சரியா? ரொம்ப அழகான மனப்பாடமெல்லாம் தேவையில்லைங்க, நமக்கு புரியுது இல்லை. ஓகேவா? அன்புங்கிறது எந்த அளவுக்கு தேவையானது, அன்பு இருந்தால் என்ன, இல்லைன்னா உன்னை எப்படி சொல்கிறாரு வள்ளுவர், உங்களை எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். சரியா? இது பரீட்சைக்கு மட்டும் இல்லைங்க, வாழ்வாதாரத்துக்கும் பொருந்தும். சரியா? அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.